இப்ப நம்ம ஒரு மருந்து கொடுக்குறோம் அப்படின்னா அது முதல்ல 1-2 டைம் சாப்பிடும் போது அதோட அந்த மருந்துல இருக்கிற டேஸ்ட் வந்து நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் போக போக அந்த மருந்துல இருக்கிற டேஸ்டே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நாங்க ஃபீல் பண்றோம். பில்ஸ்ன்றது மெடிசன் கிடையாது, வெஹிக்கிள். அதுல நம்ம வந்து மருந்து ஊத்துறோம். ஸோ அந்த சொட்டு மருந்து நீங்க ஊத்தும் போது மெடிசன் வந்து பில்ஸ்குள்ள அப்சார்ப் ஆகிடும். நீங்க பேஷண்ட் எப்பப்போ ஓபன் பண்றீங்களோ, மருந்து சாப்பிட்றதுக்கு ஓபன் பண்ணுவோம் இல்லையா, அந்த பாட்டில் டிராம்ஸ் எடுத்துருவோம். அந்த பாட்டில் ஓபன் பண்ணும்போது அந்த ஆல்கஹால் கண்டென்ட் எவாபரேட் ஆகிடும். ஏன்னா ஆல்கஹால் எப்பவுமே எவாபரேட் ஆகிடும். ஆனா மருந்து வந்து பர்மனென்ட்ல அந்த பில்ஸ்ல நின்று போயிடும். ஒன்ஸ் ஹோமியோபதி மெடிசன் நீங்க மெடிகேட் பண்ணீங்கன்னா லைஃப் லாங் வந்து அதோட பவர் இருக்கும். கிளாசிக்கலி ஸ்பீக்கிங் ஹோமியோபதி மருத்துவத்துக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, மருந்துக்கு எப்படி எக்ஸ்பைரி இல்லாம இருக்கும் அப்படின்னு. அதுக்கு நான் ஒரு பேஷண்ட் கிட்ட நான் சொல்ற பதில் என்னன்னா, நம்ம வைன் ஆல்கஹால் கன்சியூம் பண்றோம் இல்லையா, வைன் வந்து எவ்வளவு பழசாவதோ அவ்வளவு அதோட ரேட் அதிகமாகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆயுர்வேதால வந்து அசவ அரிஷ்டங்கள்னு சொல்லிட்டு அரிஷ்டம் ஔஷதி இருக்கும். அது எவ்வளவு பழசானா பவர் அவ்வளவு அதிகமாகும்னு சொல்லுவாங்க. பட் லீகாலிட்டி ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட்ஸ் படி எந்த மருந்துமே வந்து எக்ஸ்பைரி டேட் இல்லாம வரக்கூடாது. அந்த ஆக்டுக்காக தான் நம்ம வந்து ஒரு 5 இயர்ஸோ இல்ல 6 இயர்ஸோ எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருக்கோம்.